ஸ்ரீரங்கம் தொகுதி சாதாரண தொகுதி இல்லை. ஆனா அதுல ஒரு வேட்பாளராக நின்று வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த முகத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் கிடைத்திருக்கின்ற அந்த ஒரு வெற்றியாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான ஒரு ஏக்கம், ஏன்னா என்னை விட அண்ணன் கொஞ்சம் மூத்தவர் தான். ஆனா அவர் காலத்துல நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்திருந்தேன்னா, ஏன்னா ஸ்கூல்ல என்ன முடிக்கல, ஒழுங்கா நான் இருந்திருந்தேன்னா அவர் கொண்டு போய் காலேஜில் சேர்க்கிற அளவுக்கு ஒரு பட்ட படிப்பு வாங்கிக்கிற அளவுக்கு அதை நான் செஞ்சிருப்பேன். பட் இருந்தாலும் தொகுதி என்கின்ற இந்த கல்லூரியில் ஒவ்வொரு குடும்பம் என்கின்ற பாடத்தை படித்ததன் காரணமாகத்தான் எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இன்னைக்கு அவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு இங்கே உரையாற்றிய எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வைரமணி அண்ணன் சொன்னது போல திருச்சி மாவட்டம் 2026 சொல்கிறோம் 9க்கு 9 நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நம்முடைய தலைவருக்கு முன்பாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இது வெறும் இருமாப்புக்காக இல்ல, இந்த தமிழகத்தை காக்கக்கூடிய இரும்பு மனிதரே தலைவரே அது நீங்கள் தான் என்பது ஒட்டுமொத்த தமிழினமும் இன்றைக்கு நினைக்கக்கூடிய அளவிற்கு நாம் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். பேரரசர் பெருமிடுகு முத்தரையார் ஏறதால 12க்கும் மேற்பட்டிருக்கின்ற போர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு பல பட்ட பெயர் உண்டு. அதில் ஒன்று தஞ்சை கோன் என்கின்ற பட்ட பெயர். தஞ்சை என்றால் எந்த தஞ்சை? நமக்கு தன்னிகளால் முத்தமிழர் கலைஞரை தந்த அந்த தஞ்சை. எந்த தஞ்சை? அந்த தலைவர் நமக்கு தந்த தவ புதல்வர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தந்த அந்த தஞ்சை. தஞ்சை திருச்சியில் மட்டும் வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உலக அரங்கில் இன்றைக்கு வெற்றி பெறுகிறது நம்முடைய தமிழ்நாடு என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கின்ற தலைவர் அவர்களே அது நீங்கள் தான். வருகின்ற 2026 தேர்தலில் வியூகம் என்கின்ற வில்லாக நீங்கள் இருங்கள், பாய்கின்ற அம்பாக எங்களுடைய இளைஞணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் என்று சொல்லி இங்கே நம்முடைய மணமக்கள் படித்தவர்கள் ஆக உங்களுக்கு நாங்கள் புதுசா அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு நம்முடைய தலைவர் இருக்கிறார். இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியோடு நீங்கள் ஒளி ஏற்றுங்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.